ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பராக நெத்திலி கருவாட்டில் கருவாட்டு தொக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக சூப்பராக பண்ணிடலாம். அதுக்கு நல்லா சூடானதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் வெந்தயம். இது நல்லா நமக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா நிறைய சேர்த்தா நல்லாயிருக்கும். நான் ஒரு கை அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கேன். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த ஆயிலே நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு பதில் ஃபுல்லாக சின்ன வெங்காயமும் நம்ம எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய் தூளும் கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிடலாம். இது நல்லா வதக்கிக்கிடலாம். ஒரு தக்காளி மிக்சியில் அரைச்சி உள்ளே சேர்த்துட்டு இதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு அந்த தண்ணியை மட்டும் நம்ம சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதித்து கொஞ்சம் வற்றி வர டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நெத்திலி கருவாடு உள்ளே சேர்த்துக்கலாம். உப்பு லாஸ்ட்டாக தான் இந்த கருவாடு போட்டதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா கருவாடுலேயே நமக்கு உப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு உப்பு நிறைய போட்டுவிட்டோன்னா ரொம்ப அதிகமாயிரும். அவ்வளோதான். நல்லா நமக்கு வற்றி வர டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்க வேண்டியதான். உங்களுக்கு இந்த திக்னஸ் போதுன்னா நம்ம இதிலே நம்ம இறக்கிற வேண்டியதான். சூப்பராக இருக்கும். பழைய சாதம் அப்புறம் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும்.